வீடெல்லாம் குப்பையா இருக்கு, இதெல்லாம் சுத்தப்படுத்த கூடாதா? நான் சுத்தம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். நானும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு திருப்பி எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டு இருக்கேன். நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? அப்ப நான் வந்து ஆபீஸ் வேலை பார்த்துட்டு திருப்பி இங்க வந்து வேலை பார்க்கணுமா? அப்பதானே வீடு சுத்தம் ஆகும். 2வது மாடியை பாருங்க, அவங்க வீட்டுல அவருதான் எல்லா வேலையும் செய்யறாரு. அந்த அம்மா ஒண்ணு கூட இப்ப 5வது மாடியில இருக்கவங்க இப்ப என்ன பண்றாங்க? அந்த அம்மா எல்லாமே தான் பண்ணுது. எப்ப பார்த்தாலும் நானே பண்ணிட்டு இருக்கிறத எதிர்பார்க்காத ரொம்ப. அப்பதானே வீடு நல்லா சுத்தமா இருக்கும். நீதான் ஆடா, என்னடா நீ மட்டும் இங்க இருக்க? அதானே கால் பண்ணி பார்க்கலாம். கால் பண்ணி பாரு. ரிங் போயிட்டே இருக்குடா. சரி பரவாயில்ல. போ. எப்படா வந்த? என்னடா வழக்கத்தை விட எனக்கு சந்தோஷமா இருக்க? நான் ரன்னிங்ல 3rd வந்துட்டேன்டா. எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? சரி, எத்தனை பேர் ஓடுனீங்க? அதுவா, அது 3. அப்ப லாஸ்ட்னு சொல்லு. அதாவது நம்ம வாழ்க்கையில எப்போதுமே பாசிட்டிவா இருக்கணும். போதும்டா பஞ்சு, காதுல இருந்து ரத்தமா வடியுது. ஓகே கூல். கயல் எங்க காணோம்? எங்கடா அவ? இதோ கயல். இன்னைக்கும் இதே ஹேண்ட் கர்ச்சீஃப் தானா? இல்ல, இதான் என்னோட ஆசையான ஹேண்ட்கர்ச்சீஃப். ஹேண்ட் கர்ச்சீஃப்க்குலாம் ராசி பாக்குற ஒரே ஆள் நீ தான். ஏன் இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்க? சண்டேனா சண்டே தான். போ. மண்டேனா மண்டை உடையுமா? என்னப்பா ஆரம்பிச்சிட்டியா? எங்களை மட்டும் இவ்ளோ சொல்லு. சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம் வாங்க. மறுபடியும் வீட்டுக்கா? என்ன காட்டுக்கா? காட்டுக்கு இல்ல, வீட்டுக்கு. சரி வாங்க, பாய். இன்னைக்கு நம்ம என்ன வாங்கலாம்? ஓசியில கிடைக்குதுன்னா எதுனாலும் வாங்கு. அதுவே நீ பே பண்றீன்னா நான் சொல்றத வாங்கிட்டு வா. நவீன், நீ என்ன வாங்க போற? மெக்சிகன், மெக்ஸ்பைசி, பிரெஞ்ச் ஃப்ரைஸ். போதும் போதும், பில்லையே எடுத்தே கொடுத்துது. நாங்க இவ்ளோ ஜோக் அடிச்சுட்டு இருக்கோம், நீ ஏன் இவ்ளோ உம்முன்னு இருக்க? ஒன்னும் இல்ல. கோபத்தை எதுல வேணாலும் காமிக்கலாம், ஆனா சாப்பாடுல மட்டும் காட்டக்கூடாது. எனக்கு சாப்பாடே வேண்டாம். பஞ்ச் பேசினது போதும், ஏதாவது வாங்கிட்டு வாடா சாப்பிட. நான் எவ்வளவோ ஆர்டர் பண்ணேன், இவ்வளவுதான் வந்திருக்கு. தம்பி, இது பட்ஜெட் பணம் தம்பி, அதெல்லாம் வாங்க முடியாது. என்னடா கையில இன்னும் காணோம்? மணியை பாரு. கிளம்புற டைம் ஆச்சு, இன்னும் என்ன பண்ற? இவ கால் பண்ணி பாருங்க. ரிங் ஆயிட்டே இருக்குடா. எடுக்கலையா? வீட்டுக்கு கால் பண்ணி பாரு. என்னாச்சு? கையில் இன்னும் காணா? நீங்க விளையாண்டுட்டு இருக்காளா? நாங்க அவ வீட்டுல இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவ இங்க வரவே இல்லையே. வரவே இல்லையா? நேரம் எப்படி ஆயிடுச்சு? என்ன சொல்றீங்க? ஆனா அவ எப்போதுமே இங்க தானே வருவா. அப்படியா? சரி, முதல்ல மித்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்லாம் தேடுங்க. நான் இங்கே தேடி பார்க்குறேன். ஓகே ஓகே ஓகே, பாய். எங்க போயிருப்பாடா அவ? வழக்கமா எங்க லைப்ரரி போவா, கோவமானா இல்லாட்டி பார்க்குக்கு போவா. பார்க்குக்கு போவா. ஆனா பார்க்ல தானே நம்ம இருப்போம், இப்போ அங்க இருக்க முடியாது. சரி, வழக்கமா அவ போற இடத்துல தான் தேடி பார்த்துருந்தேன். நம்மளால முடியுமாடா? இளைஞரால சாதிக்க முடியல, என்ன வேணாலும் பண்ண முடியும். இன்றைய இளைஞர்கள் தான் நம் நாளைய தலைவர்கள். வா, நம்ம தேடி பார்க்கலாம்.
பா தேட வேற இடம் இல்லப்பா. பேசாம போலீஸ் கிட்ட போயிரோமா? வேண்டாம், முதல்ல இங்க தேடி பார்ப்போம். இதான் கடைசி இடம். டேய், நானும் பிரதீப்பும் இங்க பாக்குறோம். நீ நவீன், நீ அந்த சீசா கிட்ட போய் பாரு. டேய், நாங்க போயிட்டு வந்துடுறோம். வாடா பிரதீப். வாங்க வாங்க, இங்க வாங்க. இது கயலோடடா. இது எப்படி அவ ஹேங்கர்சீஃப்னு சொல்ற? டேய், இது அவ கையில எப்பவும் வச்சிருப்பா. பல ஹேங்கர்ஸ். ஆமாண்டா. இங்கதான் இங்க வச்சிருப்பா. அங்க தேடி பார்க்கறோம். கயல் 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 எங்க இருக்க? கயல் 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 ஏன் மயக்கமா இருக்கா? என்னாச்சு? உங்க அம்மா அப்பா மாதிரிலாம் என் அம்மா அப்பா இல்லை. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு போனாலே தொல்லை தான். என்னால் படிக்கவே முடியல. அதனால ஆசிரியர்கிட்ட வந்து திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கேன். அதனால தான் நான் வீட்டுக்கும் போகல, பள்ளிக்கும் போகல. அழாத அழாத. யானையின் பலம் நம்பிக்கை, மனிதனின் பலம் தும்பிக்கை. இல்ல, யானையின் பலம் தும்பிக்கை, மனிதனின் பலம் நம்பிக்கை. விடாமுயற்சியுடன் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். வீட்டுக்கு போ, எல்லாம் சரியா போயிடும். இத்தனை நாள் பிரச்சனையா இருந்துச்சுன்னா இப்பயாவது திருந்திருப்பாங்க. இப்போ ஒழுங்கா வீட்டுக்கு போ. என் இனிய தமிழ் மக்களே, இக்கதை பெற்றோர்களின் சண்டை எவ்வாறு பிள்ளைகளை பாதிக்கிறது என்பதை காட்டுகிறது. இது ஒரு கதை அல்ல, உண்மை சம்பவம்.